பிரார்த்தனை. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரன் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्तु अन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. हरि ओम्. நேற்றைக்கு ஒரு விசேஷமான நாள், குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் தொடங்கும் போது சொல்ற ஸ்லோகங்களுக்கு ஒரு மேலோட்டமான பொருள். சதாசிவ சமாரம்பாம், சதாசிவனில் தொடங்கி சங்கராச்சாரிய மத்தியமாம், சங்கராச்சாரியரை நடுவாக கொண்டு அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், என்னுடைய ஆசிரியர் வரையிலும் உள்ள இந்த குரு பரம்பரையை வணங்குகிறேன். வந்தே குரு பரம்பராம். அதாவது பகவான் கிட்ட இருந்து இந்த அறிவு தொடங்கிச்சது. பிறகு கீதையிலையும் இதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் சிஷ்ய பரம்பரையாக கைமாறி கைமாறி வாழையடி வாழையாக அது வந்தது. எனக்கு என்னுடைய குருகிட்ட இருந்து கிடைச்சது, என்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து சேருது, உங்ககிட்ட இருந்து இனி அடுத்தவங்களுக்கு கைமாறணும். பொதுவா நம்முடைய இந்த வகுப்பு நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு கீதா டீச்சரா மாறிடுவீங்க. அந்த மாதிரிதான் இந்த வகுப்பு இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் கீதா டீச்சர் ஆகணும். அதாவது கீதையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 4 பேருக்கு சொல்றது மாதிரி மாறுவீங்க அப்படிங்கறது அர்த்தத்துல சொல்றேன். அடுத்தது சதாசிவ சமாரம்பம். அதுக்கு அர்த்தம் இது. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. அடுத்தது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், புராணங்கள் இது முதலியவற்றிற்கு ஆலயமாக
அதாவது கருவூலமாக புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு புஸ்தகாலயம், கிரந்தாலயம்னு பேரு. வித்யை, கல்வி இருக்கக்கூடிய இடத்துக்கு வித்யாலயம்னு பேரு. அந்த மாதிரி வரிசையில சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய ஆலயம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம், கருணாலயம். அதாவது ஒருத்தர்கிட்ட பொருள் நிறைய இருக்கலாம், ஆனா அது அவர் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமே. கொடுக்கறது கொடுக்காது அவருடைய முடிவு. ஒருத்தருக்கு எல்லாம் தெரியும், ஆனா அவர் நமக்கு சொல்லி தரணும்னு கிடையாது. ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவர் நமக்கு தரணும்னு கிடையாது. அப்போ ஆதிசங்கரர் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம், இது எல்லாத்துக்கும் ஒரு பொக்கிஷமாக கருவூலமாக இருந்தாரு. அவர் கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, அவரு அதை நமக்கும் பகிர்ந்து வச்சுக்கிட்டு போயிருக்கார், பங்கு வச்சுட்டு போயிருக்கார். அதனால அவர் ரொம்ப கருணை உள்ளவர். கருணைக்கும் அவர் ஒரு கருவூலமாகத்தான் இருக்கார். அந்த கருணையினால நமக்கு அவருடைய அறிவை பகிர்ந்து கொடுத்துட்டு போயிருக்கார். அவருடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரைக்கும் வருது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். உலகத்துக்கு நன்மைகளை செய்யக்கூடிய லோக சங்கரம், சங்கரம் சங்கராச்சாரியரை, அவர் யாரு? பகவத் பாதம், சங்கர பகவத் பாதம். கோவிந்த பகவத் பாதர், கௌடபாதர் அவருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர், அவருடைய சிஷ்யர் சங்கர பகவத் பாதர். அவரை நம்ம இன்னும் ஆதி சங்கராச்சாரியா அப்படின்னு சொல்றோம். அவரை நமாமி, நான் வணங்குகிறேன். இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் சொல்றதுக்கு ஆழமா பாக்குறதுக்கு விஷயங்கள் இருக்கு. நேற்றைக்கு குரு பூர்ணிமா இருந்ததுனால நான் சுருக்கமா தொட்டு மட்டும் காட்டுறேன். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. பகவான் சங்கரரே சங்கராச்சாரியராக வந்தார். பகவான் கேசவனே பாதராயணராக வந்தார், அதாவது வியாசராக வந்தார். ஒருத்தர் சூத்திரம் எழுதினார். ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் பிரம்மசூத்திரம் என்ற புத்தகத்தை எழுதினார், அதுக்கு விளக்கம் பாஷ்யத்தை ஆதிசங்கரர் எழுதினார். அது ஒரு அர்த்தம். சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே அந்த ரெண்டு பேரையும் நான் வணங்குகிறேன். அல்லது ஒருத்தர் சுருக்கமாக எழுதி வச்சார், அதை இன்னொருத்தர் விரிவாக விளக்கினார், அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி செய்த வியாசரையும், கிருஷ்ண துவைபாயனர்னு சொல்லப்படுற வியாசரையும் ஆதிசங்கர பகவத் பாதரையும் ரெண்டு பேரையும் நான் வணங்குகிறேன். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ஈஸ்வரன், குரு, ஆத்மா. பொதுவா நம்ம இது மூணு நினைச்சிட்டு இருக்கிறோம். மூர்த்தி பேத விபாகினே, உண்மையிலே மூணு பேரும் மூணு இல்ல, ஒண்ணுதான். உருவம் தான் மூணா இருக்கு. கம்மல், மூக்குத்தி, மாலை, வளையல், மோதிரம், உருவம் வேற வேற, ஆனா எல்லாமே தங்கம் தான். அது மாதிரி ஈஸ்வரன், குரு, நான் அல்லது நம்ம யாரா இருந்தாலும், ஆத்மா யாரா இருந்தாலும்
எல்லாரும் வேற வேற மாதிரி தெரியுது. எசன்ஸ்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். சத்தியத்துல நாம எல்லாரும் ஒண்ணுதான். ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினி. உருவத்துலதான் வித்தியாசங்கள், உபாதியில தான் வித்தியாசங்கள், உடல்ல தான், சரீர அளவுல தான் வித்தியாசங்கள். வியோமவத் வியாப்த தேகாய. நான் இதுக்காக வேண்டி ஒரு கிருத்திரமா வச்சிருக்கிறேன். அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல. அது இருந்தா இன்னைக்கு சௌகரியமா இருந்திருக்கும். பாப்போம், அது கிடைச்சா இன்னொரு நாள் இதை சொல்றேன். இப்போதைக்கு ஆகாசம் மாதிரி எங்கேயும் நிறைஞ்சவங்க. இப்போதைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க. இந்த ரூம்ல ஒரு ஆகாசம் இருக்கு. இது ரூம் ஆகாசம், அதாவது மடாகாசம் அப்படின்னு சொல்லலாம். இனி நீங்க இருக்கிற வீட்டுல இத மாதிரி சமையலறை, அங்க ஒரு ஆகாசம் இருக்கும். டைனிங் ஹால், அங்க ஒரு ஆகாசம் இருக்கும். ரிசப்ஷன், அங்க ஒரு ஆகாசம் இருக்கும். பெட்ரூம், அங்க ஒரு ஆகாசம் இருக்கும். பூஜை அறை, அங்க ஒரு ஆகாசம் இருக்கும். இப்படி பல ஆகாசங்கள் இருக்கு. இந்த வீட்டுக்கு வெளியே அது ஒரு ஆகாசம், எல்லை இல்லாத ஒரு ஆகாசம் இருக்கு. அது மகாகாசம் சொல்லுவோம். மட்டாகாசம், மகாகாசம். இந்த ஆகாசம் மாதிரி வியாபிச்சு இருக்கிறார். வியோமவத் வியாப்த தேகாய. யாரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தையே நமக. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு பரம்பொருள், அவர் தான் இஷ்ட தெய்வமா இருக்கார், ஈஸ்வரனா. அவர் தான் குருவா இருக்கார். அவர் தான் ஆத்மாக்களாவும் இருக்கார். ஒரே ஆகாசம் எப்படி பரந்த ஆகாசமாவும் இருக்குது, வீடு ஆகாசம், ஹால் ஆகாசம், ரூம் ஆகாசம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரே ஆகாசம் எங்கேயும் இப்படி ஒரே வியாபிச்சிருக்குதோ அதே மாதிரி ஒரே தட்சிணாமூர்த்தி பரம்பொருள் தான் இப்படி பறந்திருக்கிறார். பலவிதமாக பிளந்து இருக்கிறது மாதிரி, பிரிவுபட்டது மாதிரி தெரிகிறார் அப்படின்னு அது சொல்லுது. அடுத்தது குகாரஸ்து அந்தகாரோவை ருகாரஸ்தன் நிவர்த்தக. கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா, ரு அப்படிங்கிறது அதை நீக்கிறது. அந்தகார நிரோதித்வாத், நம்ம மனசுல இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்கிறதுனால குரு ரித்யபிதீயதே, குரு என்று சொல்லப்படுகிறது. பொதுவா நாம நம்முடைய வகுப்பை தொடங்கும் போது இப்படி இந்த ஸ்லோகங்களை சொல்லி தொடங்குறோம். குரு பரம்பரையை நினைக்கிறோம், ஆதிசங்கரை நினைக்கிறோம், வியாசரை நினைக்கிறோம், தட்சிணாமூர்த்தியை நினைக்கிறோம். இப்படி தினமும் நம்ம குருவை நினைக்கிறோம். தினமும் கிளாஸ் இருந்தா தினமும் நினைக்கிறோம். எப்ப எப்ப சௌரியம் கிடைக்குதோ நினைக்கிறோம். இப்படி எல்லா நாளும் குருவை நினைக்கிறவங்க இருந்தாலும், குரு நினைக்கப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளும் வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு நாளும் வச்சிருக்காங்க. அந்த நாள் தான் குரு பூர்ணிமா. சொல்ல ஒரு விதத்துல சொல்றேன்னா, நம்ம நாட்டு பாரம்பரியமான டீச்சர்ஸ் டே. இதுல குரு அப்படின்னா ப்ரஹஸ்பதி இருக்காரு, தட்சிணாமூர்த்தி இருக்காரு, இப்படி பல குருக்கள் இருந்தாலும் நாம இதுல வியாசருக்கு தான் முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்கிறோம். எல்லாரையும் வணங்குறோம், யாரையும் குறை வைக்கிறது இல்ல. ஆனாலும் இந்த நாளுக்கு ஒரு விசேஷ பெயர் எப்படி இருக்குன்னா வியாச பூர்ணிமான்னு இருக்கு. அதுக்கு காரணம், நாம ஹிந்து மதம்னு எதை சொல்றோமோ அந்த பெருமைய நமக்கு தந்தது வியாசர் தான். இந்து மதத்தினுடைய அடிப்படை நூலான வேதங்களை அவர் தொகுத்தார்.
இல்ல சில பேருக்கு இந்த பின்னணிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இருக்கிறவங்களுக்கு இந்த பின்னணி தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் பொதுவா சில விஷயங்களை தொட்டு மட்டும் சொல்லிட்டு போறேன். வேற ஒரு சந்தர்ப்பத்துல நாம எல்லா விஷயங்களையும் விரிவாக பார்க்க கூடும். இல்லைன்னா நீங்க கேள்வி கேட்கும் போது விரிவா பார்ப்போம். அப்ப வியாசர் வேதங்களை தொகுத்ததுனால வேதங்கள் ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டது. அப்படி அவர் தொகுத்ததுனால பிறகு ஆதிசங்கரர் கைவர காலம் வர வந்தது உபனிஷதங்கள். அதனால அவர் அதுக்கு விளக்கம் எழுத முடிஞ்சது. அதுக்கு பிறகு அவர் சிஷ்யர்கள் மூலமாக நம்ம காலம் வரைக்கும் வந்திருக்கு. ஏதோ மிச்சம் சொச்சம் வந்து சேர்ந்திருக்கு. உண்மையை சொல்ல போனா நாம ஜந்துக்கள் நம்முடைய சாஸ்திரங்களை படிக்காம அழிச்சிட்டோம். 1008 உபனிஷதங்கள் இருக்கணும், 1008 சாக்கைகள் இருக்கணும், அதற்குடைய கண்டென்ட்டும் இருக்கணும். துரதிருஷ்டவசமா நம்ம கிட்ட 108 உபனிஷதங்கள் தான் இருக்குது. சாக்கைகள்னு பார்த்தா ஒரு 5-6 சாக்கைகள் தான் இருக்கு. 1008ல 5-6 என்ன பெர்சன்டேஜ் கணக்கு போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு கேவலமா ஒரு நிலைமையில நாம காப்பாத்திருக்கோம்னு பாத்துக்கோங்க. குரு பரம்பரையில சிக்கிக்கிட்ட உபனிஷதங்கள் மட்டும் கொஞ்சம் பெட்டரான நிலைமையில இருக்கு. உபனிஷதத்துக்கு பாஷ்யம், பாஷ்யத்துக்கு பாஷ்யம், பாஷ்யத்துக்கு நோட்ஸ், நோட்ஸுக்கு டீகா, டிப்பணி, இப்படின்னு அந்த பரம்பரை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது சன்னியாசிகள் பொறுப்புல இருந்த பாகங்கள் கொஞ்சம் நல்லபடியா காப்பாற்றப்பட்டிருக்கு. கிரகஸ்தர்கள் கையில போன பூர்வ மீமாம்சா அல்லது கர்ம காண்டம் ஏறக்குறைய காணாம போயிட்டு. இன்னைக்கும் அதை படிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இந்த குரு பூர்ணிமால நாம நம்முடைய குருமார்களை நினைக்கிறது மட்டும் இல்ல, அவர்களுடைய எழுதி வச்ச சாஸ்திரங்களையும் படிச்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம். பொதுவா இந்த குரு பூர்ணிமாவுக்கு பிறகு 2 விஷயம் நடக்கும். சன்னியாசிகள் இதுக்கு மேல ஒரு 4 மாசம் எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து உபதேசம் பண்ணுவாங்க. வழக்கமா அவங்க ஊர் சுத்திட்டு இருக்கிறவங்களா இருந்தா கூட இந்த குரு பூர்ணிமாவுக்கு பிறகு ஒரு 4 மாசம் ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. மற்றபடி கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகள் விஷயத்துல பார்த்தா அவங்களுடைய புது கல்வி ஆண்டு இன்னையில இருந்து தொடங்குது. நேற்றைக்கு குரு பூர்ணிமா கொண்டாடி முடிச்சு இன்னையில இருந்து அவங்களுடைய கல்வி ஆண்டு தொடங்குது. அதாவது புது பாடங்கள் அல்லது புது கல்வி ஆண்டு. நமக்கு இப்ப ஜூன்ல தொடங்கி ஏப்ரல் மே வரை, மார்ச் ஏப்ரல் வரைக்கும் சாதாரணமா பள்ளிக்கூடம் நடக்குது. இவங்களுக்கு குரு பூர்ணிமாவுக்கு பிறகு தொடங்கி குறிப்பிட்ட நாட்கள் ஒரு 6 மாசம் நடக்கும். அதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம நாட்டுல, ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம். சாஸ்திரம் படிக்கிறதுக்கு கொஞ்ச நாள், வாழ்க்கை கல்வி கத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள், அப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க. தை மாசத்துக்கு பிறகு வாழ்க்கை கல்வி கத்துக்குவாங்க. அதாவது உத்தராயணம் தொடங்கின பிறகு என்ன பண்ணணும், தட்சிணாயனம் தொடங்கின பிறகு என்ன பண்ணணும், இப்ப எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த குரு பூர்ணிமா பொதுவாக 4வது மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி. நமக்கு சந்திரனை பத்தி கணக்கு போடுற ஒரு கணக்கு முறை, சூரியனை வச்சு கணக்கு போடுற ஒரு கணக்கு முறை, அப்படி 2 கணக்கு முறை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம பெரிய சயின்டிஸ்ட், அஸ்ட்ரானமி, வானியல்ல நம்மள கால் தூசுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க. அதனால நம்ம வேற வேற ஆங்கிள் விஷயங்களை யோசிப்போம். சந்திரனுடைய ஆங்கிள் யோசிச்சா இன்னைக்கு சிலருக்கு மாசம் தொடங்குது. இதுலயும் 2 விதம் இருக்கு. ஏன்னா சந்திரன் 2 விதமா இருக்குது.
சந்திரன் வளர்ந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் வருது, அப்புறம் தேஞ்சதுன்னா அமாவாசை வரைக்கும் வருது. இந்த பௌர்ணமி வளர்ந்து முடிச்ச பிறகு அடுத்த நாள்ல இருந்து மாசத்தை கணக்கு போடுறது ஒரு முறை. பௌர்ணமி அந்த பூர்ணிமாந்த மாசம் கணக்கு போடுறவங்க, அல்லது அமாவாசை அந்த மாட்டு கணக்கு போடுறவங்க. யுகாதி நம்ம சொல்றது அமாவாசைக்கு பிறகு இருந்து கணக்கு போடுவாங்க. வட இந்தியாவில் ரிஷிகேஷ்ல எல்லாம் பௌர்ணமிக்கு பிறகு கணக்கு போடுவாங்க. அப்போ இது 4வது மாசம் சந்திரனை வச்சு வருஷம் கணக்கு போடும் போது 4வது மாசம் ஆயிட்டது. அந்த 4வது மாசம் பௌர்ணமிங்கிறதுனால ஆஷாட பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. அதனால இதை குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறோம். இப்படி பூர்ணிமா எப்படி கணக்கு போடுறாங்க, ஒவ்வொரு பூர்ணிமாவுக்கு என்னென்ன விசேஷம், அதெல்லாம் ஒரு தனி டாபிக். நான் அதுக்குள்ள எதுவும் இப்ப போகல. போன வகுப்புல விட்ட டாபிக் லேச தொட்டுட்டு நிறைய கேள்வி பதில் இருக்கு, அதுக்குள்ள போக பார்ப்போம். போன வகுப்புல நான் பகவத்கீதையில நாம நிம்மதியா வாழ்றதுக்கு, ஆனந்தமா வாழ்றதுக்கு பல முறைகள் சொல்லியிருக்கு. அதுல ஞான வழியில போகிறவங்க, இன்டலெக்சுவலானவங்களுக்கு ஒரு முறை. அது என்ன அப்படின்னா, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. அப்படி கண்டுபிடிச்சா நான் அழியாதவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பிறப்புல இருந்து விடுபடுவாங்க. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மரணத்திலிருந்து மரணமில்லாத பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாகன்னு சொல்றோம். அது எப்படி நடக்குதுன்னா, இந்த சரீரம் நான் இல்ல, இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அழியாத ஆத்மாதான் நான் கண்டுபிடிக்கிறதுனால அது நடக்குது. அடுத்தது, ரொம்ப லௌகிகமா யோசிக்கிறவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். பிறக்கிறதே சாகிறதுக்கு தானே, அப்புறம் ஜாகிரதை பத்தி ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிருஷ்ணன் சொன்னார், போற போக்குல சொல்லிட்டு போனார். அப்புறம் கர்மயோகம் அப்படிங்கிறது சொன்னார். நீங்க உங்களுடைய கடமைகளை செய்யுங்க, பலன் கடமை செய்யறது மட்டும்தான் உங்க கையில இருக்கு, அதை செய்யுங்க, பலன் எப்படி வேணாலும் வரலாம், அத பிரசாதமா, ஆண்டவனுடைய பிரசாதமா ஏத்துக்குங்க அப்படி. 3வது விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லணும். பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 62 ஸ்லோகம், 65, 66 ஸ்லோகங்கள். அதாவது பல இடங்கள்ல இந்த கருத்துக்கள் இருக்கும். நான் உங்களுக்கு சில முக்கியமான இடத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன், அவ்வளவுதான். 62வது ஸ்லோகம், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதா பராம் சாந்தி ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். பொதுவா பகவத்கீதையில கடவுள் நம்பிக்கை உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் இடம். கடவுள் நம்பிக்கை இல்லாத யாரையுமே பகவான் அட்ரஸ் பண்ணல, பகவத்கீதை அட்ரஸ் பண்ணல. இது ஒரு அடிப்படை கருத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான யோகத்துல போறவனும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான், கர்மயோகம் பண்றவனும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். இப்ப நான் சொல்றதும் கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளுதான், எல்லாரும் பக்தர்கள் தான். ஆனா இந்த ஆட்கள், அதாவது உங்களுக்கு ஞான யோகம் பிடி கிடைக்கல, புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு, நான் வேற உடம்பு வேறங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்னுடைய கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது, பலனை எதிர்பாராமல் செய்யணும் அப்படிங்கறத அந்த விவேகானந்த சாமி பாணியில சொன்னா அப்படியே அர்த்தம் எடுப்பாங்க. வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ் டூ யுவர் டியூட்டி அப்படிங்கறதா கர்மண்யேவ அதிகாரஸ்தே, விவேகானந்த சாமி டிரான்ஸ்லேஷன். அதுவும் நம்மால முடியல அப்படின்னா, நமக்கு நம்ம சரீரம் மேல நல்ல போதம் இருக்கு, நான் அந்த சரீரம் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, இதை தாண்டி போக முடியல அப்படின்னா நமக்கு இந்த 3வது வழி. நம்முடைய உடம்பு ஒரு வரையறைக்கு உட்பட்டது, நான் இங்க இருந்தா வேற எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டிலேயே நம்ம சேர்ல இருக்கிறோம்,
இப்போ ரிசப்ஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா பெட்ரூம்ல இல்ல, கிச்சன்ல இல்ல, பூஜை அறையில இல்ல, வேற எங்கேயும் இல்ல. அந்த அளவுக்கு நாம ஒரு வரையறைக்கு உட்பட்டவங்க, அல்பர்கள். நம்ம ஒரு பாஷையில சொன்னா ரொம்ப அல்பமானவங்க. நம்முடைய அறிவு அல்பம், நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. நம்முடைய சக்தி அல்பம், நிறைய விஷயம் நம்மளால செய்ய முடியாது. நாம எங்கேயும் வியாபிச்சு இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கிறோம். இப்படி அல்பமானவங்க நாம. இப்படி ஒரு புத்தி நமக்கு இருந்ததுன்னா எங்கும் நிறைந்த ஒரு ஆள் இருக்கார், சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ஸ், எல்லாம் செய்ய முடிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஆம்னி பொட்டன்ட், சர்வசக்தன். எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், ஆம்னிஷன்ட், சர்வ வித்து. அவர் அப்படி ஒரு பகவான் இருக்கார். நம்மள சில பேருக்கு இந்த ஒரு உணர்வு இருக்கும், என்ன கொண்டு என்ன முடியும், எல்லாம் ஆண்டவன் தான் காப்பாற்றணும், நான் ரொம்ப அல்பமானவன், ஒரு பெரிய ஆள் இருக்கணும், அந்த ஆளு இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் எல்லாம் நடக்குது, இந்த எல்லா காரியத்தையும் அவரு தான் பாக்குறாரு, அதனால அந்த ஆளை கெட்டியா பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழி. நீங்க அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு நம்புறீங்களா இருந்தா தமேவ சரணம் கச்ச, அந்த ஆளை கெட்டியா பிடிச்சுக்குங்க எல்லா விதத்திலையும். அவருடைய அனுகிரகத்தால உங்களுக்கு நிம்மதி, சாந்தி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். 18ல 65வது ஸ்லோகம், மன்மனாபவ மத்பக்தः மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. அப்படி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கைனா கோவில்ல போய் கன்னத்துல போடுறது, கற்பூரத்தை தொட்டு கும்பிடுறது, கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கையும் பல வெரைட்டி இருக்கு அப்படின்னு கீதா சொல்லுது. இல்ல அந்த எல்கேஜி யூகேஜி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, மன்மனாபவ, எப்பவும் மனசுல என்னையே நினைச்சிட்டு இரு, மத் பக்தக பவ, என்னுடைய பக்தனாக இரு, மத்யாஜி, என்னையே வழிபடு, மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் பண்ணு. அப்படி நானே கதி அப்படி நீ இருந்தேனா மாமே வைஷ்யசி, நீ என்னையே வந்து அடைவாய். சத்தியம் தே பிரதிஜானே, உன் தலை மேல அடிச்சு சொல்ல, அப்பான அம்மான பிள்ளையாரு மேல ஆணை, இப்படி எல்லாம் நம்ம ஆணை விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ண ஆணை விடுவாரு. பிரதிஜானே, ஆணை போடு, சத்தியம் தே பிரதிஜானே, சத்தியமா சொல்லு, பிரியோசிமே, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன்கிறதுனால நான் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்றேன். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, உன்னுடைய எல்லா தர்மங்களையும் நீ உன் மனசுக்குள்ள நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அது என் கடமை, இது என் கடமை, இப்படி எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பேன். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, உன் லிஸ்ட் எல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னையே சரணடைவாயாக, அகம் துவா சர்வ பாப்பேபியக, நான் உன்னை எல்லா பாபங்களில் இருந்தும் மோக்ஷயிஷ்யாமி, விடுவிக்கிறேன், மா சுச்சக, கவலைப்படாத. அப்ப நாம அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம், 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம், கவலைப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படுறேன்னு பகவான் ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த ஸ்லோகத்துல நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு முடிக்கிற. இப்ப கவலை இல்லாம நம்மளை வாழ வைக்கிறது தான் பகவானுடைய நோக்கம். அதுக்கு இப்படி 2-3 வழிகள் சொல்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நான் அதுல முக்கியமான ஒரு 3 விஷயத்தை எடுத்து சொன்னேன். இப்படி பகவானை சரணாகதி அடைகிறது மூலமாகவும், பகவானை சரணாகதி அடைகிறது அவ்வளவு எழுப்பம் இல்லை. ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் வந்து போவார்,
கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு. வங்கதேச நாடகத்தின் தந்தைன்னு அவர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு ரொம்ப ஒரு எழுப்பமான வழி சொல்லுங்க. ஆளு பெரிய அயோக்கிய. ராமகிருஷ்ணன் நான் உருப்படணும், அதுக்கு ஏதாவது ஒரு எழுப்பமான வழி சொல்லுங்க, ஒரு எளிமையான வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமகிருஷ்ணன் சொன்னாரா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னாராம். இது ரொம்ப எளிமையா இருக்க அப்படின்ட்டு, சரி அப்படின்னு சரணாகதி தானே ஈஸி தானே அப்படின்னு போயிட்டார். அப்புறம் போன பிறகுதான் தெரிஞ்சது, நம்முடைய எல்லாத்தையும் இன்னொருத்தட்ட ஒப்படைக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். தண்ணி அடிக்க முடியாது, சிகரெட்டு பிடிக்க முடியாது, அதெல்லாம் ராமகிருஷ்ணன் எப்படி உடைகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட ஆனா முழுமையான அந்த சரணாகதி உணர்வு, ஆழ்ந்த உணர்வு இருந்ததுனால அப்புறம் அதுல இருந்து அவர் வெளியே உருப்பட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால சரணாகதி அப்படிங்கிறது அவ்வளவு கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பக்தி மார்க்கம்னா ரொம்ப எளிமையாக்கும். பக்தினா என்னன்னு நமக்கு சில டெபினிஷன் எல்லாம் இருக்கு. அந்த டெபினிஷன் படி நாம வாழ்ந்தா பக்தி நம்மளை கரையேற்றும். ஆனா அந்த டெபினிஷன் படி வாழ்றது அவ்வளவு எளிமை இல்லை. அதனால நம்மளை படிப்படியா மேல கொண்டு வர்றதுக்கு பகவான் கர்மயோகம், பக்தி யோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம், அப்படியே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி பகவான் முழுமையடைய வைக்கிறார். இந்த செதுக்கின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. வேதாந்தம் அல்லது ஞான யோகம், அத்வைதம்ங்கிறது நம்மளை செதுக்கிறதாகும். ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுல சிலை செதுக்குவாங்க இல்லையா? இந்த கலை சிலையை செதுக்கிற ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க? அவங்க மனசுல இன்ன உருவம் கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த உருவத்துக்கு தேவையில்லாததெல்லாம் கழிப்பாங்க இல்லையா? தேவையில்லாததெல்லாம் கழிச்சா உருவம் கிடைக்கும். அத மாதிரி நாம நான் நிறைய தேவையில்லாததெல்லாம் வச்சிருக்கோம், அதையெல்லாம் கழிச்சா உண்மையானதான் கிடைக்கும். இதுதான் வேதாந்தத்தினுடைய ப்ராசஸ். சிலை செதுக்கிறது மாதிரியான ப்ராசஸ் தான் வேதாந்தத்தினுடைய ப்ராசஸ். இப்போ நம்ம மேற்கொண்டு பகவத்கீதை ட்ராக்ல போறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி எதை காட்டுதுன்னா, நிறைய ஜிக்ஞாசுக்கள் இருக்காங்கன்னு காட்டுது. ஜிக்ஞாசா அப்படின்னா அறியணும் அப்படிங்கிற ஆர்வம், தாகம். இவங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பல கிளாஸ் வேணும். ஒவ்வொரு கேள்வியிலையும் அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால கேள்விக்குன்னு ஒரு தனி வகுப்பு வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை கூட என் மனசுல வந்துட்டு. இந்த கீதா வகுப்புலயே எல்லா கேள்வியும் பார்த்து முடிச்சோம் அப்படின்னா எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கீதா வகுப்பு நடக்குதான்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். கீதா வகுப்பு மெதுவா போகுதே அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். அதனால எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது. கருத்து கணிப்பு போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அதுக்கு இன்னொரு நாள் கேள்வி பதில் வகுப்புன்னே வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கேள்வி கேட்கிற ஆளு, அந்த ஆளு மட்டும் ஒரு நாள் ஒதுக்குனா கூட அந்த நாள்ல அந்த ஆளுக்கு சந்தேகத்தை தீர்த்து வச்சிடலாம். அதை ரெக்கார்டு பண்ணி நம்ம போட்டுக்கலாம். விருப்பப்படுறவங்க அந்த கேள்விக்கு பதில கேட்கணும் கேட்டுக்கலாம். அப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அது ஒரு பக்கம். இப்ப கேள்வியிலையும் பல கேள்வி இருக்கு. இந்த கேள்வியில நான் இன்னைக்கு ஒரு கேள்வியை எடுத்துக்கிறேன். இந்த கேள்வி பதில் சொல்லல இன்னொரு சிக்கல் என்ன, இப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்தாச்சு, வந்த உடனே அதுக்கு விட கிடைக்கல. இப்ப ஏற்கனவே ஒரு வாரம் ஆச்சு, இன்னைக்கு விட கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நிறைய கேள்வி இருக்கிறதுனால எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு விட சொல்ல முடியாது. ஒரு வரியில விட சொல்லலாம், விரிவா சொல்றதுக்கு முடியாது. அதுல நம்ம இன்னைக்கு குரு பூர்ணிமாவுக்கு அடுத்த நாளா இருக்கிறதுனாலையும் அது சம்பந்தமான பகவானை பத்தி பேசி முடிச்சதுனாலையும் அது சம்பந்தமான ஒரு கேள்வியை முதல்ல எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்.
பிரதாபச்சந்திரன்ஜி கேட்டிருந்தாரு. அதாவது இனிஷியேஷன் அப்படின்னா என்ன? கேக்குது தானே? நான் பேசுறது கேக்குதானே? அதுல 2 விதமான இனிஷியேஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. இதுல உங்கள பல பேருக்கு இத பத்தி ஒரு ஐடியாவே இல்ல இருக்கலாம். அவருக்கு அந்த அளவுக்கு இதுல தெரிஞ்சிருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியுமோ அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல. தமிழ்ல இத தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்சை வாங்குறது அப்படிம்பாங்க. தமிழ் இது தீட்சைங்கிறது தமிழான்னு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. நான் தமிழர் கோஷ்டி இல்ல. நான் வந்து தொல்காப்பியர் கோஷ்டி. தொல்காப்பியர் வந்து தமிழ்ல வடமொழி பயன்படுத்தலாம், திசை மொழிகளை பயன்படுத்தலாம் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் அதனால ஒரிஜினல் தமிழர். டூப்ளிகேட் தமிழர் வந்து இது தமிழான்னு கேட்டா இந்த டூப்ளிகேட் தமிழர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல தீட்சை அப்படின்னு ஒரு பரம்பரை முறை இருக்கு. இந்த தீட்சையில பல வெரைட்டியும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பொதுவாக மந்திர தீட்சை அப்படிங்கிறது முதல் படி. பல விதமான தீட்சைகள் இருந்தாலும் பல சம்பிரதாயங்கள்ல இருந்தாலும் மந்திர தீட்சை அப்படிங்கிறது முதல் படி. இப்ப இதுல மந்திர தீட்சையில வெரைட்டி சொல்றதா இருந்தா பாரம்பரிய முறையில மந்திர தீட்சைங்கிறது ஒரு சுமார் 6 வயசு ஆன உடனே பசங்களுக்கு, பசங்க அப்படின்னா ஆம்பளை பசங்களுக்கு, பசங்க வேற வேற தமிழ்நாட்டுல வேற வேற பகுதியில வேற வேற அர்த்தம் இருக்கலாம். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க நல்லா இருக்கலாம். இது வந்து ஆம்பளை பசங்களுக்கு ஒரு 6 வயசுக்கு மேல உபநயனம்னு ஒண்ணு பண்ணி பூணூல் போட்டு குடுமி வச்சு காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணுவாங்க. இந்த காயத்ரி மந்திர உபதேசத்தை பண்றதுக்கு உபநயனம், பூணூல் போட்டு காயத்ரி மந்திர உபதேசம் பண்றதுக்கு உபநயனம்னு பேரு. உபநயனம் அப்படின்னா பக்கத்துல கூட்டிட்டு போறது. யாரு பக்கத்துல? குரு பக்கத்துல கூட்டிட்டு போறது, சாஸ்திரம் பக்கத்துல கூட்டிட்டு போறது. பொதுவாக குருவும் சாஸ்திரம் ஒரு பேக்கேஜ். நம்ம ஒரு அடிப்படை விஷயம் ஒண்ணு பார்க்காம போயிட்டே இருக்கிறோம். அந்த இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு விஷயம் அதுல வரும். சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒரு விஷயம், அதுல ஒண்ணு ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா என்ன அப்படின்னா குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. குருவு கிட்டையும் சாஸ்திரத்துக்கிட்டையும் நம்பிக்கை. நம்பிக்கைனா கண்ண மூடுன நம்பிக்கையும் தான். அதுக்காண்டி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. அப்போ குருவு கிட்டையோ சாஸ்திரத்துக்கிட்டையோ கூட்டிட்டு போறது அப்படிங்கிற அர்த்தத்துல உபநயனம்ங்கிற சடங்கு பண்ணுவாங்க. பொதுவா 6 வயசு அதுக்கு மேல பண்ணுவாங்க. இல்ல சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த கால தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா வாத்தியார் காதை பிடிக்க சொல்லுவார். இப்படி தலைக்கு மேலோட கையை கொண்டு போய் காதை தொடணும். காதை தொட்டாதான் உனக்கு 6 வயசு ஆச்சு பள்ளிக்கூடத்துல சேர்ப்பேன். காது தொடரலைன்னா உனக்கு 6 வயசு ஆகல, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அனுப்பி விட்டுருவாரு. பழைய காலத்துல 6 வயசுக்கு முன்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்கவே மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம், அம்மா அப்பா பொய் சொன்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் இந்த காதை தொடுறோம். இப்போ பொதுவா 6 வயசுக்கு மேல உபநயனம் பண்ணுவோம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 16 முக்கிய சடங்குகள், சோடச சம்ஸ்காரம்னு பேர். அதுல ஒரு முக்கியமான ஒரு சடங்கும் கூட. இதுக்கு பல முகங்கள் இருக்கு. இது வந்து ஒரு விதமான அட்மிஷன். நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அட்மிஷன் போடுறது மாதிரி ஒரு விதமான படிக்கிறதுக்கான அட்மிஷன். இந்த உபநயனம் பண்ண பிறகுதான் படிக்க முடியும். அதுக்கு முன்னாடி படிக்க சேர்க்க மாட்டாங்க. அப்போ பொதுவா எல்லாருக்கும் கண்ணை மூடிட்டு காயத்ரி மந்திர உபதேசம் 6 வயசுக்கு மேல கொடுத்துருவாங்க. பெண்கள் இதுக்கு விதி விலக்கு அப்படின்னு இன்னைக்குள்ள சமுதாய சூழல்ல நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலே பெண்கள் விதி விலக்கா அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய விஷயம். ஏன்னா அதுக்கு மாறான கருத்துக்கள், சான்றுகள், மந்திரங்கள் எல்லாம் கூட கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நடைமுறை எப்படி இருக்குன்னா, பொதுவா பெண்கள் காயத்ரி மந்திர உபதேசம் வாங்கிறது இல்ல.
சூத்ரர்கள் ஆண் பெண் பார்த்தா பெண்கள் வாங்குறது இல்ல. பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன் அப்படின்னா என்னதுன்னு கேட்கக்கூடாது. அதை பத்தி நான் இன்னும் பேசல. அதுவும் பேச வேண்டிய ஒரு டாபிக் தான். வர்ணம்னு சொல்லுவாங்க. அது ஒரு அமைப்பு. ஒரு சமூகத்தை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். அதுல ஒரு 4 பிரிவுல ஒண்ணு பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன் அப்படிங்கிறது. இது சம்பந்தமாக நிறைய தப்பபிப்பிராயங்கள் இருக்கு. இந்த தப்பபிப்பிராயம் இல்லைன்னா இதெல்லாம் சும்மா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். என்ன துரதிருஷ்டம்னா இதை பத்தி நிறைய தப்பபிப்பிராயம் இருக்கு. அதனால இதை பத்தி உங்களுக்கு 2-3 கிளாஸ் எடுத்து முடிச்சாதான் ஒரு தெளிவு வரும். இப்போதைக்கு இந்த 4 பேர்ல சூத்ரன் அப்படின்னு கூடக்கூடியவனுக்கும் வர்ணத்துல 4ஆவதான சூத்ரன் அப்படிங்கிறவனுக்கும் உபநயனம் காயத்ரி மந்திர உபதேசம் இல்லைன்னு கருதப்படுது. ஆனால் காயத்ரி பரிவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆரிய சமாஜத்துல உடைய ஒரு கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மகரிஷி தயானந்த சரஸ்வதி, என்னுடைய குரு தயானந்த சரஸ்வதி. முன்னாடி ஒரு சாமி இப்படி இருந்தார். விவேகானந்த சாமி காலத்து, ராமகிருஷ்ணர் காலத்துல இருந்தார். விவேகானந்த சாமி காலத்துக்கு கொஞ்சம் முன்ன. அவர் பேரு மகரிஷி தயானந்த சரஸ்வதி சொல்லுவாங்க. அவர் ஆரிய சமாஜம் ஒன்று நிறுவி இந்துக்கள் முஸ்லீம் சீக்கியர்கள் எல்லாம் முஸ்லீமாக மதம் மாற்றப்படுறதை தடுத்து நிறுத்தினார். இல்லைன்னா ஒருவேளை இன்னும் நிறைய முஸ்லீம்கள் உருவாயிருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்தினவர் இந்த ஆரிய சமாஜம் மகரிஷி தயானந்த சரஸ்வதி. அவரை பொறுத்த வரைக்கும் வேதங்கள் எல்லாரும் படிக்கலாம், பெண்கள் உட்பட சூத்திரர்கள் உட்பட எல்லாருக்கும் தான் வேதம். அதனால அவங்க சம்பிரதாயத்துல வர்றவங்க இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க மாட்டாங்க. அதனால அந்த பரம்பரையில இந்த காயத்ரி பரிவார் அப்படிங்கிற அமைப்பு, சில பேர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். காயத்ரி பரிவார்ங்கிற பேர் அவங்களுக்கு பிரபலம். ரிஷி ஹரித்வார்ல, உத்தரகாண்ட்ல ஹரித்வார்ல சப்த மோக்ஷபுரியில ஒன்னான முக்கியமான கும்பமேளா நடக்கிற இடத்துல ஒன்னான ஹரித்வாருங்கிற இடத்துல அவங்களுக்கு தலைமை இடம் இருக்கு. சாந்தி குஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பேரு. அந்த இடத்த பொதுவாக சாந்தி குஞ்ச் சொல்லுவாங்க. அந்த அமைப்புக்கு அந்த மாதிரி ஒரு பேரும் உண்டு. காயத்ரி பரிவாரங்கிறது இன்னொரு பேரு. கோடிக்கணக்கான ஜனங்கள் அதுல இருக்காங்க. அதுல விசேஷம் அதான். அவங்க கிட்ட வரக்கூடிய எல்லாருக்கும் காயத்ரி மந்திர உபதேசம் கொடுப்பாங்க. பெண்கள் உட்பட அவங்களுக்கு எல்லாருக்கும் பூணூல் கொடுப்பாங்க. எல்லாரும் அக்னி ஹோமம் பண்ணுவாங்க, காயத்ரி ஹோமங்கள் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கும் அவங்க போயிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மதுரையில வந்திருக்காங்க, கன்னியாகுமரியில வந்திருக்காங்க, ஹோமங்கள் பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய 10ஆம் வகுப்பு அந்த மாதிரி சமயத்துல நான் பேப்பர்ல பார்த்திருக்கிறேன். மும்பை பகுதியில அவங்க பெண்கள் பூணல் எல்லாம் அணிஞ்சு ஹோமங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பேப்பர்ல ஒரு பெரிய நியூஸா வந்தது. இப்ப தெரியுது இவங்க தான் அது அப்படின்னு. அதனால இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும், சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் வேற வேற, நடைமுறைகள் வேற வேற. சபரிமலை கோவில்ல குறிப்பிட்ட பெண்கள் போகக்கூடாது. முட்டாள் அரசாங்கங்களும் முட்டாள் சீர்திருத்தவாதிகளும் ஏதோ உலகத்துல எந்த சபரிமலை கோவிலுக்கும் பெண்கள் போகக்கூடாதுங்கிறது மாதிரியும், எந்த பெண்களும் சபரிமலைக்கு போகக்கூடாதுங்கிறது மாதிரியும் ஊரை ஏமாத்திக்கிட்டு கோர்ட்டுக்கு எல்லாம் போய் முட்டாள்கள் இருக்கக்கூடிய கோர்ட்டு அதுவும் அது முட்டாள்தனமா தீர்ப்பெல்லாம் வழங்கி நடைமுறையை பார்க்கிறோம். அதாவது நீங்களும் நானும் ஒண்ணு இல்லை, வேற வேற. என்னுடைய பெருவர் ரேகையும் உங்களுடைய பெருவர் ரேகையும் ஒத்து போகாது. இதே இந்து மதத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் இப்படித்தான். இந்து மதம் பொதுவா சொல்லுவாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? நான் அதை கொஞ்சம் மாத்தி சொல்ல விரும்புறேன். ஒற்றுமையில் வேற்றுமை அப்படிங்கிறதா இந்து மதம். அதாவது நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றது மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைக்க முடியும். நீங்க உண்டாக்குற கோவில்ல நீங்க வைக்கிறது தான் சட்டம். ஒவ்வொரு கோவிலுக்கும் சபரிமலையில அரவண பிரசாதம் அப்படின்னா பழனியில பஞ்சாமிர்தம் பிரசாதம், திருப்பதியில லட்டு பிரசாதம், இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் இருக்கும், ஸ்பெஷல் சாமி இருப்பார். ஒரே விஷ்ணுவா இருந்தா கூட ஒரு விஷ்ணு கோவிலுக்கும் இன்னொரு விஷ்ணு கோவிலுக்கும் நடைமுறை வித்தியாசமா இருக்கும். கோவில்ல யார் பூஜை பண்ணணுங்கிறது வித்தியாசமா இருக்கும், எப்படி பூஜை பண்ணணுங்கிறது வித்தியாசமா இருக்கும். இதுதான் இந்து மதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி.
நிறைய மரமண்டைகளுக்கு இது புரியறது இல்ல. துரதிருஷ்டவசமா ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் ஒரு ஜந்து சமுதாயமா இருக்குன்னா யாருக்குமே புரியறது இல்ல. அதனால காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்லலாமா கூடாதா, வேத மந்திரம் படிக்க விடலாமா கூடாதா அப்படின்னா, படிக்க கூடாதுன்னு சொல்லி படிக்காதவங்களும் இருக்காங்க, படிக்கலாம்னு சொல்லி படிக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் உண்மை, யதார்த்த நிலை. அப்போ காயத்ரி மந்திர உபதேசம் எல்லாருக்குமே கிடைச்சிருது. அப்படிங்கிற சூழல்ல அதுக்கு பிறகு மந்திர உபதேசம்ங்கிறது தேவைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ அடுத்த ஒரு பாசிபிலிட்டி, இன்னொரு கோணம், காயத்ரி மந்திரம் ஒருவேளை கிடைக்கல, நான் ஒரு ஆன்மீக சாதனை பண்ண விரும்புறேன், என்னுடைய மனசை போக்கஸ் பண்ண விரும்புறேன், உபாசனை பண்ண விரும்புறேன், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, அடுத்த கட்டம் தான் இந்த மந்திர தீட்சை அப்படிங்கிற ஒரு ஓபன் சோர்ஸ் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. உங்களுக்கு இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு குரு வேணும். நீங்க சைவமா இருக்கலாம், வைஷ்ணவமா இருக்கலாம், சாக்தமா இருக்கலாம், கௌமரமா இருக்கலாம், சௌரமா இருக்கலாம். நான் சொன்ன பேரு சொல்லாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான சம்பிரதாயத்துல எந்த சம்பிரதாயத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம். ஆனா உங்க சம்பிரதாயத்துல ஒரு குரு உங்களுக்கு வேணும். அப்படி ஒரு குரு இருந்தால், நீங்க அந்த குரு கிட்ட தொடர்ந்து பழக்கம் வச்சிருந்தா, அந்த குருவுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்கு, நீங்க ஆன்மீக சாதனைகளை சிஸ்டமேட்டிக்கா கடைபிடிப்பீங்க. காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எழும்புவீங்க, பிரம்ம முகூர்த்தத்துல எழுப்பி குளிச்சு ரெடி ஆகி ஜபம் பண்ணுவீங்க. சாயந்தரம் அதே மாதிரி குளிச்சு ரெடி ஆகி ஜபம் பண்ணுவீங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கையை நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அப்புறம் அவர்கிட்ட மந்திர தீட்சை கேட்கலாம். இது எந்த வயசானாலும் சரி. இனி உங்களுக்கு பொதுவா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வ மந்திரத்தையும் நீங்க வாங்கலாம். சில குருமார்கள் அவங்க எந்த சம்பிரதாயத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப ராமகிருஷ்ணர் எல்லாம் அல்லது ராமகிருஷ்ண மடத்துல தொடக்கத்துல இப்படி இருந்தது, அவங்க கிட்ட வரக்கூடியவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்களோ அதுக்கு எந்த மாதிரி மந்திரம் கொடுத்துருவாங்க. மதுரானந்த சாமி எல்லாம் அப்படி கொடுப்பாங்க. மதுரானந்த சாமி கடைசி வரைக்கும் அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல சில சம்பிரதாயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சம்பிரதாயத்து மந்திரத்தை மட்டும் கொடுப்பாங்க. இப்ப ராமகிருஷ்ண மடத்துல அந்த மாதிரி ராமகிருஷ்ண மந்திரம் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது பரிணாம வளர்ச்சி அல்லது பரிணாம தேய்ச்சி, அது எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்படி சில சம்பிரதாயங்கள் இருக்கலாம். அவங்க சம்பிரதாயத்து மந்திரங்கள் மட்டும் கொடுக்கிறது, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மந்திரத்தை கொடுக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்தா உங்களால மந்திர தீட்சை வாங்க முடியும். அது வயசு காரியங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன அப்படின்னா, அந்த சம்பிரதாயத்தை பொறுத்து சில நியமங்கள் இருக்கும். இப்ப சில பேரு நீங்க தினசரி காலையில சாயந்தரம் 1008 ஜபிக்கணும் அப்படிம்பாங்க. சில பேரு 108 ஜபிக்கணும்பாங்க. சில பேரு நீங்க மந்திரத்தை வாங்கிட்டு முதல்ல ஒரு புரஸ்சரணம் பண்ணுங்க, அக்ஷர லட்சம் ஜபிங்க அப்படின்னு சொல்லக்கூடும். அதெல்லாம் அந்தந்த சம்பிரதாயத்தை பொறுத்தது. நம்ம ஒருத்தர் குருன்னு எடுத்துக்கிட்டா அவர் சொல்ற மாதிரி கேட்டுக்க வேண்டியதான். நாம பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு ஒத்து போகுது ஒத்து போகல அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்துடும். அந்த குரு என்ன சொல்றாரோ அதை கடைபிடிக்க வேண்டியதான். இனி ருத்ராட்சம் வச்சு ஜபிக்கணுமா, துளசி மாலை வச்சு ஜபிக்கணுமா, தாமரை முத்து வச்சு ஜபிக்கணுமா, ஸ்படிகம் வச்சு ஜபிக்கணுமா, விரல்ல ஜபிக்கணுமா, மாலை வச்சு ஜபிக்கணுமா, இல்ல மாடர்ன் கவுண்டர் வச்சு ஜபிக்கணுமா, இது எல்லாமே அந்தந்த சம்பிரதாயங்கள் பொறுத்து இருக்கும். ஜபிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் சிஸ்டங்கள் இருக்கு. பொதுவா ஒரு மந்திரம் வாங்கினவங்க புரஸ்சரணம் பண்ணினாதான் அந்த மந்திரத்தினுடைய சித்தி வரும் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. புரஸ்சரணம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த முறைப்படி மந்திரத்தை ஜபிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க காயத்ரி மந்திரம் வாங்குறீங்க, காயத்ரி மந்திரத்துல 24 எழுத்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஏன் அப்படி சொல்றேன், 23 எழுத்து காயத்ரியும் உண்டு, அதனால அப்படி சொன்னேன். இது ஒவ்வொன்றுலயும் நிறைய நுட்பங்கள் இருக்கு. நான் அப்படி போற போக்குல சில தொட்டுட்டு மட்டும் போறேன். 24 எழுத்து காயத்ரி இருக்குன்னு வச்சுக்கிட்டா, அந்த ஒரு எழுத்துக்கு 1 லட்சம் வச்சு 24 லட்சம் நீங்க ஜெபிக்கணும்.
அப்படி ஜெபிச்சு முடிச்சீங்கன்னா அந்த காயத்ரி புரஸ்சரணம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கந்தர் அனுபூதி இல்ல, கந்த குரு கவசத்துல என்ன வரும், அக்ஷர லட்சம் இதை ஜபித்து அப்படின்னு வரும். பொதுவா அக்ஷர லட்சம் ஜபிக்கிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அதைத்தான் பொதுவா புரஸ்சரணம் சொல்றோம். இப்ப ராம நாமத்தை வாங்கினீங்கன்னா 2 லட்சம் ஜபிக்கணும். ராம 2 எழுத்து தானே. நமசிவாயனா 5 லட்சம் ஜபிக்கணும். ஓம் நமசிவாய 5 எழுத்து இருக்கிறதுனால. அந்த மாதிரி இனி இப்படி ஜபிக்கிறதுல எத்தனை நாளா ஜபிக்கிறது, எந்த நேரத்துல ஜபிக்கிறது, என்ன ஆகார நியமத்தோட ஜபிக்கிறது எல்லாம் உண்டு. இந்த ஆகார நியமம் எந்த இடத்துல இருந்து ஜபிக்கிறது, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நாங்க ரிஷிகேஷ்ல இருக்கும்போது ரிஷிகேஷ்ல புரஸ்சரணம் பண்ணார். கங்கை கரையில இருந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஜபிச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் குரு சொல்றது உங்களுடைய இஷ்டம் சௌகரியம் இதெல்லாம் பொறுத்து அது நடக்கும். இது மந்திர தீட்சை. சைவ தீட்சை, வைஷ்ணவ தீட்சை, என்ன பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு வைஷ்ணவத்துல அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு ஏற்றது மாதிரி பேர்களும் இருக்கலாம். ஆனா எல்லாத்திலையும் பேசிக் மந்திர தீட்சைங்கிற கான்செப்ட் தான். இனி இந்த தீட்சையில திருவடி தீட்சை, நயன தீட்சை இப்படியெல்லாம் கூட இருக்கு. குருவினுடைய கண் பார்வைப்பட்டாலே நாம உருப்பட்டுருவோம். குருவுடைய திருவடி பட்டாலே நாம உருப்பட்டுருவோம். இப்படியும் கூட இருக்கு. நமக்கு நிறைய மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுல எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்களும் இருக்கு. ஸ்மரண தீட்சைன்னு கூட இருக்கு. இப்போ ராமகிருஷ்ணருக்கு உதாரணம் சொல்லுவார். ஆமை முட்டைய கடற்கரையில போட்டு வச்சுக்கிட்டு கடலுக்குள்ள போயிடுவான். கடலுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து நினைச்சுக்கிட்டே இருக்குமா. அதுக்கு நினைப்பிலேயே இங்க முட்டை பொறிச்சிருவான். இந்த மாதிரி குரு நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருந்தாலே அவன் உருப்பட்டுருவான். அல்லது குரு அவருடைய திருவடிகளால ஸ்பரிசம் பண்ணாலே நாம உருப்பட்டலாம். அல்லது கையினால ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை தொட்டார். தொட்ட உடனே 2-3 நாளைக்கு அவருக்கு சமாதி நிலை, சுத்தி என்ன நடக்குன்னே தெரியாது, ஒரு சமாதிக்கு போயிட்டார், பரவச நிலைக்கு போயிட்டார் விவேகானந்தர் அப்படிங்கறத அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இது ஸ்பரிச தீட்சை அப்படிம்பாங்க. குரு அவனுடைய கடை கண்ணால பார்த்து வந்தா அதை நயன தீட்சைம்பாங்க. இப்படி எல்லாம் கூட சில தீட்சைகளும் இருக்கு. இனி ராமகிருஷ்ண மடத்துல நீங்க முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க உங்களை கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு மந்திர தீட்சை கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு மந்திரம் இல்லாம இருந்தா மந்திர தீட்சை கொடுப்பாங்க. அப்புறம் பொதுவா ஒரு 4 ராமகிருஷ்ண ஜெயந்தி அல்லது 5 ராமகிருஷ்ண ஜெயந்தி, அது அவங்களுக்கு தீட்சை கொடுக்கறதும் பொதுவா ராமகிருஷ்ண பிறந்த நாளை ஒட்டி இருக்கும், ஜெயந்தியை ஒட்டி இருக்கும். அதனால அவங்க அதை ஒரு வருஷம் மாதிரி கணக்கெடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு 4 அல்லது 5 ராமகிருஷ்ண ஜெயந்தி 4-5 வருஷம் கழிஞ்ச பிறகு அவங்களுக்கு உங்களை பிரியப்பட்டது, உங்க மேல திருப்தியா இருந்தது அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பிரம்மச்சரிய தீட்சை கேட்கலாம். இந்த பிரம்மச்சரிய தீட்சை பொதுவா பிரம்மச்சரிய தீட்சைன்னு சொன்னாலும் ரொம்ப சரியா சொல்றதா இருந்தா நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சைன்னு அதை சொல்றோம். ஏன்னா உபநயனம் பண்ணி 6 வயசுல குருகுலத்துக்கு போனாலே பிரம்மச்சாரி தான். கல்யாணம் பண்ற வரைக்கும் அவன் பிரம்மச்சாரி தான். அது மாணவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரம்மச்சாரிங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல அர்த்தம். இந்த இடத்துல பிரம்மச்சரியத்திலேயே நிஷ்டை இருக்கிறதுனால அவனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இனிமேல் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கிறது. அதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சைன்னு பேரு. பொதுவா இதுவும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துல அந்த தீட்சை எடுத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான அடையாளங்கள் கொடுப்பாங்க. ரிஷிகேஷ்ல கைலாசாஷ்டிரமம் மாதிரிப்பட்ட இடங்கள்ல அவங்களுக்கு காவியே கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் காவி இருக்குது, அவருக்கு குடுமி இருக்குது, பூணூலும் இருக்குது அப்படின்னா நாம யூகிக்கலாம் அவரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, சன்னியாசி இல்ல. பொதுவா சன்னியாசியா இருந்தால் என்ன ட்ரெஸ்ல வேணாலும் எடுத்துட்டு போட்டு பொதுவா காவி கொடுத்துருப்பாங்க. சன்னியாசியா இருந்தால் அவருக்கு குடுமி பூணூல் இருக்காது.
ஏன்னா குடுமி பூணூல் ரெண்டையும் துறந்துகிட்டு வர்றதுதான். அதுக்கு பின்னாடி நிறைய தத்துவ அர்த்தம் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு சன்னியாசி ஆன பிறகு அவரு ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, மொழி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, இன வித்தியாசம் பார்க்கக்கூடாது, மத வித்தியாசம் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் இறைவனாக மட்டும்தான் அவர் பார்க்கணும். சந்நியாசம் அப்படின்னு எடுத்துட்டாருன்னா அவர் ஞானிக்கு சமானம். ஞானி எல்லாத்தையும் ஒரு போல பார்ப்பாங்க. பகவத்கீதை சொல்லுது, பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ சொபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. யானையா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, பசுவா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே சமமாக பார்க்கிறவன் அப்படின்ட்டு கீதையில 9வது நினைக்கிறேன் ஒரு பகவானை சொல்றாரு. இப்படிப்பட்ட சம பார்வை கீதையில பல இடங்கள்ல இந்த சமம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அங்கேயும் அர்த்தம் என்னன்னா, இப்படி எல்லாரையுமே பகவானா பார்க்கிற அந்த ஞானத்தன்மை அவங்களுக்கு, அதுக்கு அடையாளமா அவர்களுக்கு கடமைகள் அப்படிங்கிறது கிடையாது, கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கிடையாது, சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட அடையாளமா தான் குடுமி பூணூல் எல்லாம் அவங்க விட்டுருவாங்க. அப்போ இந்த குடுமி பூணூலோட இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க காவி உடுத்திருந்தாலும் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு. டெக்னிக்கலா என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விரதம் எடுக்காங்க, பிறகு அவங்களுக்கு மனசு மாறுச்சுன்னா அவங்க அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒருவேளை கல்யாணம் பண்ணா பண்ணிக்கலாம். நமக்கு மகாபாரதத்துல பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. மகாபாரதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல உதாரணம் பீஷ்மர். அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பிரம்மச்சரிய விரதம்னா அது நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தை குறிக்கும். ஆனால் அவங்க சன்னியாசம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரிவர்ஸ் போக முடியாது. ஏன்னா இந்த ஆசிரமத்தை பத்தி உங்களுக்கு விரிவா சொல்லல, நீங்க உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்குதோ புரிஞ்சுக்குங்க. ஆசிரம வரிசை எப்படின்னா, முதல்ல பிரம்மச்சரியம், அடுத்தது கிரகஸ்தம், அடுத்தது வானப்பிரஸ்தம், அடுத்தது சந்நியாசம். பிரம்மச்சரியத்துல படிச்சு உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற தர்மம் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் அதுக்கு பிறகு குரு அனுமதியோடையும் பெற்றோர் அனுமதியோடையும் திருமண வாழ்க்கைக்குள்ள போலாம். திருமண வாழ்க்கை மற்ற 3 அந்த வாழ்க்கைக்கு நிறைய கடமை இருக்கு, அது ஒரு தனி டாபிக். திருமண வாழ்க்கை மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி, மற்றவங்களுக்காக வேண்டி வாழ்றதான ஒரு வாழ்க்கை, எனக்காக வேண்டி வாழ்ற வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கைக்குள்ள போய் அதை பர்ஃபெக்டா பண்ணி அதுக்கு பிறகு குழந்தை குட்டியெல்லாம் இருந்தா அவங்கள செட்டில் பண்ணிக்கிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகணும். அதாவது சந்நியாச ஆசிரமத்துக்கு ஒரு முன்னோட்டம் பாக்குறது. கணவன் மனைவியா வந்த மருமகள்கிட்ட சாவியை கொடுத்துக்கிட்டு கிளம்புறது. சில பேர் மாமியாரு மருமகன் வந்தாலும் வீட்டு பொறுப்பா விட மாட்டாங்க. அப்படி இருந்தா மருமகளுக்கு தலைவலி, மாமியாருக்கு தலைவலி, 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது. நம்முடைய பெரியவர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, மருமகன் வந்தாச்சா பொறுப்பை கொடுத்து நீ வீட்டை விட்டு கிளம்பிடு, காட்டுக்கு போயிரு அப்படின்னாங்க. வனத்துக்கு போறதுனால அதுக்கு வானப்பிரஸ்தம்னு பேரு. இப்படி இருந்தா இந்த ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குறிப்பா இந்த காலத்து மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்கு. அடுத்தது அதுல பக்குவமான பிறகு அவங்க சன்னியாசம் எடுத்துக்கலாம். இதுல ஒருவேளை பிரம்மச்சாரியா இருக்கிற ஒரு ஆளு நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கலாமான்னா எடுக்கலாம், பைபாஸ் பண்ணி போலாம்னா போலாம். பொதுவா ராமகிருஷ்ண மடத்துல இன்னைக்கு இருக்கிற செட்டப் இந்த மாதிரி போறதுதான். ஆதிசங்கர சம்பிரதாயங்கள்ல பொதுவா இந்த மாதிரி போறதுதான். சங்கர சம்பிரதாயங்கள் பொதுவா பிரம்மச்சரியத்திலிருந்து குதிச்சிருவாங்க சன்னியாசத்துக்கு. விதிவிலக்கு இருக்கலாம், வேற வேற சம்பிரதாயங்கள் வேற வேற மாதிரி இருக்கு. பொதுவான முறை படிப்படியா போறது. குதிச்சு போக முடிஞ்சு டபுள் ப்ரொமோஷன் வாங்கி போடணும்னா, ட்ரிபிள் ப்ரொமோஷன் வாங்கி போடணும்னா அதுவும் போய்க்கலாம், அதுக்கும் அலவுடு தான். ஏன்னா நம்முடைய லட்சியம் சன்னியாசத்தை அடைகிறது, ஞானத்தை அடைகிறது. ஆனா நிறைய பேரு பண்ணி சாக்கடைக்குள்ளேயே இருக்கிறது மாதிரி கிரகஸ்தத்தை விட்டே வெளியே போகாம அங்கேயே இருக்காங்க, வந்த மருமகளுக்கும் பிரச்சனையா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறவர் ஃபர்ஸ்ட்ல தானே இருக்காரு, அதனால அவர் 2க்கு போனா போலாம். ஆனா சன்னியாசி 4க்கு வந்தாச்சு, அதனால அது ஒன் வே டிராபிக் ரூட், அவர் ரிட்டர்ன் வர முடியாது. அதனால சன்னியாசி பொதுவா திருமணம் செய்யறதுக்கு ஒப்புதல் இல்லை.
அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆளையும் கையை காலை பிடிச்சு கிட்டே போட முடியும்? அதுக்கு மேல அவங்க பெறும் தலையெழுத்து மாதிரி. ஆனா பொதுவான ஒரு நியமத்தை சொல்றேன். இனி பிரம்மச்சரிய தீட்சை வாங்கியாச்சு. அவருக்கு நான் சந்நியாசம் நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை வாங்கிட்டாரு. அதனுடைய அது வந்து சன்னியாச போறதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் அவர் நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை எடுக்காரு. இல்லைன்னா அதை எடுக்க வேண்டியது இல்லை. பொதுவா நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை எடுக்கிறாங்கன்னாலே அவங்க வந்து சன்னியாசத்துக்காக வேண்டிதான் எடுக்கிறாங்க. அந்த தீட்சை எடுக்கிறவங்க அவருடைய குருவுக்கு திருப்திகரமா இருந்தாங்கன்னா குரு அதுக்கு பிறகு அவருக்கு 4-5 வருஷங்கள் கழிச்சு சன்னியாச தீட்சை கொடுப்பாங்க. அதனால பொதுவா ராமகிருஷ்ண மடத்துல சுமார் 9 வருஷம் ஆகும் ஒருத்தர் சன்னியாசி வாங்குறது. சும்மா கடையில போனோம், ஒரு காவிய வாங்கினோம், கொடுத்தோம், சாமியார் ஆயிரலாம் அப்படின்னா அது ராமகிருஷ்ண மடத்துல நடக்காது. வேற வேற சம்பிரதாயங்கள்ல வேற வேற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம சாமி என்ன பண்ணுவாருன்னா, பொதுவா நம்ம சாமியுடைய ஸ்டைல் என்னன்னா, சாமிகிட்ட சாஸ்திரம் படிச்சிருக்கணும். சன்னியசிய ஸ்ரவணம் குறியாத் அப்படின்னு ஒரு வாசனை இருக்கு. சன்னியாசி சிரவணம் பண்ணணும்னு வாய்ப்பு இருக்கு. இப்ப சாமிகிட்ட சிரவணம் பண்ணவங்க சாஸ்திரத்தை கேட்டவங்களா இருந்தால் சாமி முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு சன்னியாசம் கொடுப்பாங்க. அது சாமி பொதுவாக வயசு காரியங்கள் பாக்குறது எப்ப சிரவணம் பண்றாங்களோ அதுக்கு பிறகு அது சாமிகிட்ட கோர்ஸ் முடிச்ச பிறகு கொடுப்பாங்க. விதிவிலக்கு இருக்கலாம். ஆனா பொதுவா சாமியுடைய நியமம் இந்த மாதிரி இருந்தது. வேற வேற சம்பிரதாயங்கள் இந்த விஷயத்திலயும் வேற வேற மாதிரி இருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் பொதுவா எப்படி இருக்குன்னா, ஒரு கிரகஸ்தன் தான் பிறகு சன்னியாசியா மாறுறது மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா ராமானுஜர் அப்படி இருந்து வந்தாரு, அதனால அந்த சம்பிரதாயம் அப்படியே வருது. சங்கரர் பிரம்மச்சரிய இருந்து குதிச்சு போயிட்டாரு, அதனால சங்கர சம்பிரதாயத்துல எல்லாரும் பிரம்மச்சரிய இருந்து குதிச்சு போறது பார்ப்பாங்க. இதெல்லாமே சாஸ்திரபூர்வமானதுதான், எல்லாமே சரியானதும் தான். இது வந்து சந்நியாச தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மந்திர தீட்சை அப்படிங்கிறது எல்லாருக்குமானது, யூனிவர்சல். இனி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம்னு கடந்து வந்த ஒருத்தர் அல்லது குதிச்சு வந்த ஒருத்தர் துறவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவரு சன்னியாச தீட்சை எடுக்கலாம். ஆனா இந்த ப்ராசஸ் எல்லாத்திலையுமே ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு குரு இருக்கணும். நாம யாராவது ஒரு ஆளை, நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நாம யாராவது ஒரு ஆளை குருவா எடுத்திருக்கணும். அவரு சொல்றபடி நடக்க தயாரா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அகங்காரத்தை மூட்டை கட்டி வைக்கணும். எனக்குடைய விருப்பு வெறுப்பெல்லாம் செல்லுபடி ஆகாது. குரு கிணத்துல குதின்னு சொன்னா குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். முதல் இதுல என்ன ப்ராசஸ்ல என்ன நடக்குன்னா, நம்ம அகங்காரம் மூட்டை கட்டணும். ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னாலே நம்முடைய அகங்காரம் மூட்டை கட்டி வச்சாதான் நடக்கும். அதனால்தான் பொதுவாக அதுக்கு அடையாளமா தான் நாம என்ன பண்றோம், தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றோம். நம்முடைய தலை குருவுடைய பாதத்துல படும்படியா விழுந்து நமஸ்காரம் பண்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் நம்முடைய அகங்காரம். சரி, ஓரளவுக்கு மேலோட்டமா சொன்னாலும் ஒரு விஷய டாபிக்கை நான் கவர் பண்ணிட்டேன். மந்திர தீட்சை, சன்னியாச தீட்சை ரெண்டு பத்தி கேட்டிருந்தார். தீட்சைங்கிறதுல பல குணங்கள் இருக்கு. அவர் கேட்ட ரெண்டுக்கும் சேர்த்தே அதை பதில் சொல்லிட்டேன். கூடுதல் அதுல நுட்கங்கள்லாம் இருக்கு. காலமானதுனால இதுல நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் என்கிட்ட கேள்விகள் இருக்கு. அடுத்த பொதுவா எல்லாருமே அடுத்த வகுப்புல சொல்றதான் விரும்புறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு. அதில் அடுத்த கீத வகுப்புல தொடர்ந்து அடுத்த கேள்விகளுக்கு பதில பார்ப்போம். நீங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை வாய்ஸாகவோ அல்லது எழுதியோ நம்ம கொஸ்டின்ஸ்னு ஒரு ஹெட்டிங் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறோம், அந்த இடத்துல போடுங்க. அப்போ அதுக்கு ஏன்னா நம்ம ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த வகுப்புல அடுத்த இது பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது சொல்ல கேட்க இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். ஹரி ஓம். நீங்க சொன்னீங்க இந்த குரு பூர்ணிமா தொடங்கி 4 மாசத்துக்கு இந்த சன்னியாசிகள் ஒரு இடத்துலதான் இருப்பாங்க, ஊர் ஊரா போக மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்குண்டான காரணம் என்னன்னு தெரியுமா?
பல காரணங்கள் சொல்லப்படுது. சாதுர் மாசிய விரதம் அப்படின்னு அந்த விரதத்துக்கு பேரு. அது 4 மாசம் கடைபிடிக்கிறீங்களா, 2 மாசம் கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கறதுல எல்லாம் பல சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா சன்னியாசிகள் நாடோடிகள். ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். உருண்டுகிட்டே இருக்கக்கூடிய பெபிள் வந்து பாசி பிடிக்காது. சன்னியாசி ஒரு இடத்துல இருந்தா அவருக்கு அதுல ஒரு சங்கம் வந்துடலாம், பற்றுதல் வந்துடலாம். அதனால பொதுவாக சன்னியாசிகள் ஒரு இடத்துல தங்க, பொதுவாக 3 நாளைக்கு மேலேயே ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. நகர்ந்துகிட்டே இருப்பாங்க, இடம் மாறிட்டே இருப்பாங்க. வசந்தவத் லோகஹிதம் ஆச்சரந்தி அப்படின்னு ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில சொல்றார். வசந்தம்னா தென்றல் காற்று. தென்றல் காற்று வந்து தான் போற இடத்துல எல்லாம் ஒரு இனிமைய குளிர்மைய வழங்கிட்டு போறது மாதிரி சாதுக்கள் ஒவ்வொரு இடமா போய் நல்லது பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்க ஒரே இடத்துல தங்கி இருந்தா அவங்களுடைய வித்யை, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய ஆன்மீகம் மக்களுக்கு போய் சேராது. அதனால அவங்க பிக்ஷை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, எல்லாரும் கூட சேர்த்துட்டு இருப்பாங்க. இந்த 4 மாசம் பொதுவாக மழை காலமா இருக்கும். சாதுக்கள் வந்து சந்நியாசம் அப்படிங்கிறது அஹிம்சை விரதம். இந்து மதத்துல அஹிம்சைங்கிறத கடைபிடிக்க வேண்டிய ஆள் வந்து சன்னியாசிகள். இதுக்குள்ளே நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. இந்து மதத்துக்கு ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, இந்து மதத்துல இப்ப ராணுவ வீரர்கள் எல்லாம் கூட அஹிம்சையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு துரதிருஷ்டம். அர்ஜுனன் அந்த கேஸ். அவனு இப்படித்தான் 1வது அத்தியாயத்துல சொன்னா, 2வது அத்தியாயத்துல சொன்னா, அவனை செரி கட்டுறதுக்கு வேண்டிதான் 18 அத்தியாயம் பிறகு வந்தது. அர்ஜுனனும் அந்த கோஷ்டி. அஹிம்சையை கடைபிடிக்க கூடாது, அவனுக்கு அஹிம்சை தர்மம் கிடையாது, ஆனா அவன் அதை கடைபிடிக்கணும்னு நினைச்சாங்கிறதா அவனுடைய கோளாறு. அஹிம்சையை கடைபிடிச்சே ஆக வேண்டிய கட்டாயமான ஆட்கள் வந்து சன்னியாசிகள். இதுலயும் கூட வேறுபாடுகள் இருக்கு. வேற சில சம்பிரதாயம் கடைபிடிக்காத சம்பிரதாயங்களும் இருக்கு. ஆனா பொதுவா சங்கர சம்பிரதாயம், தசநாமி சன்னியாசம் சொல்றதுல அஹிம்சை சன்னியாசிகளுடைய தர்மம். திருவள்ளுவர் திருக்குறள்ல கூட அதனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா அஹிம்சை, கொல்லாமை, குலால் உண்ணாமை, அதெல்லாம் சன்னியாசிகள் தான் வச்சிருக்காரு. அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, இருக்கட்டும். அப்போ மழை காலத்துல பூச்சி பொட்டுகளுடைய நடமாட்டங்கள் அதிகமா இருக்கும். அதனால அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி சன்னியாசிகள் ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. அவங்களுடைய போக்குவரத்து எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், இடைஞ்சல் இருக்கும். அதனால அவங்க அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல தங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். ஏன் அவங்க 4 மாசங்கள் நடமாடுறது இல்லை அப்படிங்கிறது. நன்றி குருஜி. ஹரி ஓம். இந்த சங்கர மடத்துல காஞ்சி மடம் மாதிரிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சமயத்துல ஏதோ ஒரு ஊர்ல போய் கேம்ப் போட்டுருவாங்க. கேம்ப் போட்டு அந்த ஊர்ல இருந்து உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. புண்ணியம் செய்த ஊர்க்காரங்க ஊர்ல போய் அவங்க தங்குவாங்க. நாலு மாசங்கிறது 4 சந்திரமான மாசமா இருக்கலாம், அல்லது சூரியமான மாசமா இருக்கலாம், அல்லது பக்ஷோவை மாச, ஒரு பட்சம்னாலே ஒரு மாசம் கணக்கு இருக்கு. அதனால 2 மாசம், அதாவது 4 பட்சமாக விரதங்களை கடைபிடிக்கலாம். ஏன்னா இந்த மழை காலம்ங்கிறது வேரி ஆகும் இந்தியா முழுக்க. கன்னியாகுமரி மாதிரி இடங்கள்ல வருஷத்துல பாதி நாளும் மழை தான். தமிழ்நாட்டுக்கு உள்ளாடி போனீங்க, சென்னை மாதிரி இடங்களுக்கு போனா அக்டோபர் டிசம்பர் மாசங்கள்ல மட்டும்தான் மழை இருக்கும், மற்ற சமயங்கள்ல மழை இருக்காது. இந்த மாதிரி ஒரு வேரியேஷனும் இருக்கிறதுனால அந்த சம்பிரதாயங்கள்லயும் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். சரி, உடனடியா சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கும் நிறைய பண்ணலாமா? பிரார்த்தனை. மேற்கொண்டு சந்தேகம்